தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதையுமே விமர்சன பார்வையோடு அணுகி தமிழ்நாட்டை பண்படுத்தியுள்ளது திராவிட இயக்கம். பன்னாட்டு புத்தக திருவிழாவின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கேள்வி கேட்டு விமர்சன பார்வையோடு அணுகி பழமைகளை பொசுக்கின திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை பண்படுத்துச்சு. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடு செய்வது மிக ஆபத்தானது. 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட நிலையில ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது. புத்தக வாசிப்பு மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் அறிவு தீ பரவ வேண்டும். சென்னையில் நடந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வாசிப்பு மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அறிவு தீ பரவ வேண்டும் என்று ஏராளமான முன்னெடுப்புகளை நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு அருகே வெள்ளோட்டில் நதிநீர் இணைப்புக்கு முன்னோடியாக விளங்கிய காளிங்கராயர் திருவுருவச் சிலை திறப்பு. காணொலி வாயிலாக திறந்து வைத்து மக்களிடையே உரையாற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி சிந்தனையில் ஏதாவது இருந்தால்தான் வெளியே வரும். அவரது சிந்தையில் எதுவுமே இல்லை என அமைச்சர் சேகர்பாபு காட்டும். தேர்தல் வாக்குறுதியை இபிஎஸ் வெளியிட்ட நிலையில் விமர்சனம். சிந்தையில் ஏதாவது இருந்தால்தானே புதிய திட்டங்கள் சிந்தனைக்கு வெளியே வரும், சிந்திக்க முடியும். சிந்தையில் ஒன்றுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் முன்னெடுக்கின்றதோ அதை பின்தொடர்ந்து வந்து அதில் ஒரு 10% கூடுதலாக்குவதுதான் அவருடைய பணியாக இருக்கின்றது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில்தான் அதிமுகவும் பயணிக்கிறது என்பதை இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். பந்திக்கு முந்திக் கொண்டு செல்வதைப் போல அவசரமாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னரே தேர்தல் அறிக்கையை காப்பி பேஸ்ட் செய்து வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். எங்களுடைய திட்டங்களைத்தான் அவர் இன்றைக்கு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கார். அதைத்தான் எதிரொலித்திருக்கிறார். அது மக்களிடம் சென்றிருக்கிறது என்பதை எதிரொலித்திருக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்பதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாயால் ஒப்புத்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் நல திட்டங்களுக்கு எப்போதுமே ஒரிஜினல் சொந்தக்காரங்க நாங்க தான் என அதிமுக எக்ஸ் தளத்தில் பதிவு. இபிஎஸ் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் திமுகவின் காப்பி பேஸ்ட் என அமைச்சர்கள் கூறியதற்கு அதிமுக தரப்பு பதிலடி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைய போகிறது என்பதை 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் நிச்சயம் தெரியவரும். அமமுக தேமுதிக இணையுமா என்ற விவரம் விரைவில் தெரியவரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. கூட்டம் ரொம்ப குறிப்பா என்டிஏல இணையம் இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி அறிவிப்பும் வெளியிடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரை எதிர்பார்க்கலாம் சார்? குறிப்பா டிடிவி தினகரன் இணையறா 23ஆம் தேதி மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். எத்தனை மணிக்கு சார் மீட்டிங்? தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார். குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது திமுகவிடமிருந்து காப்பி அடிக்கவில்லை. மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. அப்படி சொல்ல முடியாது. ஏற்கனவே மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் வந்து 1500 ரூபாய் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இப்போது அதான் 500 ரூபா கூட்டி 2000 ரூபாய்னு அறிவித்திருக்கிறாங்க. அதை அடிச்சாங்க காப்பி நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள்.
அது தேர்தல் அறிக்கையில் சொன்னதை ஈயடிச்சங்காப்பின்னு சொல்கிறது அது சரியாக இருக்காது. எந்த அறிக்கை இருந்தாலும் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதே தான் நிச்சயமாக. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை என மாணிக்கம் தாகூர் எம்பி திட்டவட்டம். காங்கிரசிலிருந்து மாணிக்கம் தாகூர் விலகப் போவதாக திமுக தொண்டர் கருத்து தெரிவித்த நிலையில், கனவு பழிக்காது கண்ணா, நான் என்றைக்குமே காங்கிரஸ்காரன் தான் என்றும் பதில். பாமக சின்னம், கொடி, பெயர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த அன்புமணிக்கு ராமதாஸ் தடை. பாமக அமைக்கும் கூட்டணிதான் மிகவும் நாணயமானது என மக்கள் பேசும் அளவுக்கு கூட்டணி அமையும் என்றும் பேட்டி. டெல்லி நீதிமன்ற தீர்ப்பின்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம், கொடி, பெயர் இதை அன்புமணி உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகப்படுத்தினால் அது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும். கோவளத்தில் நன்னீர் தேக்கம் அமைக்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனே கைவிட வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். பயன்பாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களில் கழிவுநீர், குப்பை கலக்காமல் வழிவகுத்தாலே நீரை சேமிக்க முடியும் எனவும் கருத்து. ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாளை முன்னிட்டு திமுக சார்பில் பொதுக்கூட்டம். காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெறும் என திமுக மாணவரணி சார்பில் அறிவிப்பு. வரும் 20ஆம் தேதியன்று தாவேக சார்பில் தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனை கூட்டம். பல்வேறு தரப்பினரின் கருத்துகள், தேவைகள், தரவுகளை பெறுவது குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடைபெறும் என பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவிப்பு. சென்னையில் 100 இடங்களில் காற்றின் தரத்தை அறிவிக்கும் வகையில் டிஜிட்டல் போர்டுகள் அமைப்பு. காற்றின் வேகம், காற்றில் உள்ள தூசுகள், நச்சுவாயு விகிதம், மழையின் அளவு, வெப்பநிலை உள்ளிட்ட 19 தரவுகள் இடம்பெறும் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்திற்கு ஜனவரி 30ஆம் தேதி வரை 5 அடுக்கு பாதுகாப்பு அமலில் இருக்கும் என அறிவிப்பு. குடியரசு தின விழாவை ஒட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு இருப்பதால் பயணிகள் முன்னதாகவே வரும்படி அறிவுறுத்தல். ஓசூரில் புதிய விமான நிலையத்தை கட்டுவதற்கான தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை நிராகரித்தது மத்திய அரசு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் பயிற்சிக்காக பாதுகாப்புத்துறை அனுமதி தர மறுப்பு என தகவல். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்கள். மதுரை, சென்னை இடையே இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் விலை 6000ஆக நிர்ணயம். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே நடந்த கிடாமுட்டு போட்டியில் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட கிடாக்கள். 100க்கும் மேற்பட்ட கிடாக்கள் பங்கேற்ற போட்டியை விசில் அடித்து கண்டுகளித்த பொதுமக்கள். திருவள்ளூர் மாவட்டம் பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் கூவமாற்றிலிருந்து 50க்கும் மேற்பட்ட கற்சிலைகள் கண்டெடுப்பு. விநாயகர், முருகர், ஐயப்பன், அம்மன் உள்ளிட்ட பழமை வாய்ந்த சிலைகளை ஆய்வுக்கு கொண்டு சென்ற வருவாய்த்துறையினர். பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா கோலாகலம். ராஜகோபுரம் முன்பு மேளதாளம் முழங்க கொடியேற்றப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி சாமி தரிசனம்.
சேலம் எடப்பாடி அருகே ஓம் சக்தி காளியம்மன் கோவிலில் நடந்த தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. அக்னிகுண்டத்தில் இறங்கியும் முதுகில் அழகு குத்தி வாகனங்களை இழுத்து வரும் காட்சிகளை கண்டு மெய் சிலிர்த்த பக்தர்கள். பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட தொடர் விடுமுறையை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி கோவிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். தை அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலில் குவிந்த மக்கள் மலையேறி சென்று அரோகரா முழக்கம் எழுப்பி மனமுருக வழிபாடு. தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பாம்பார்புரம் பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல்.